ஸ்ரீலங்காக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஓடிஐ சீரியஸ்ல அந்த சீரியஸ்க்கான கப்பு ரொம்ப வைரல் ஆச்சு. என்ன கப்பு? இந்த வீடியோல அந்த கப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பொதுவா இன்டர்நேஷனல் மேட்ச்ல இரு அணியுடைய கேப்டன்களை நிக்க வச்சு நடுவுல ட்ரோஃபியை வச்சு போட்டோ எடுக்கிறது வழக்கம். இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடந்த ஓடிஐ சீரீஸ்க்கான போட்டோ ஷூட் எடுக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்துக்கு கேப்டனா ஹாரி ப்ரூக், ஸ்ரீலங்கா அணியுடைய கேப்டன் அசலங்கா. இந்த டோர்னமெண்ட் ஸ்ரீலங்கால வர நடந்துச்சு. போட்டோ ஷூட் பிரேமதாசா ஸ்டேடியம்ல எடுக்கப்பட்டுச்சு. இந்த போட்டோ ஷூட் எடுத்ததுமே ரிவீல் பண்ணாங்க. சோசியல் மீடியால போட்டோ பயங்கரமான வைரல் ஆயிடுச்சு. முக்கியமா கப்பு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஒரு ஆளே மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த கப்பு. டாய் ஷாப்ல போய் கப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்களா ஸ்ரீலங்கான்ற மாதிரி கேலி பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியால. ஒருவேளை மனசுக்குள்ள ஹாரி ப்ரூக் நினைச்சிருப்பாரு, டோர்னமெண்டோடைய கப்பு இந்த மாதிரி இருக்குதுன்னா இன்னும் மேட்சுங்க எல்லாம் எப்படி இருக்க போதோ. 3 போட்டி கொண்ட ஓடிஐ சீரியஸ்ல முதல் போட்டியை ஸ்ரீலங்கா அணி வின் பண்ணிட்டாங்க. மீதி 2 போட்டியை இங்கிலாந்து அணி வின் பண்ணிட்டாங்க. சீரீஸை வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து அணி. மீண்டும் நாச்சியப்பன் பாத்திரக்கடை கப்பையா கொடுக்க போறீங்கன்னு நினைச்சிருப்பாங்க இங்கிலாந்து டீம். ஆனா அதுதான் இல்ல, கப்பு கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சு. சோசியல் மீடியால இவங்களை கேலி பண்ணதுனால ஸ்ரீலங்கா மேனேஜ்மெண்ட் உஷாராயிட்டாங்க, கப்பை மாத்திட்டாங்க. ஆனா இந்த கப்பு நல்லா இருக்குங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கப்பு முதலே நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களை இவ்வளவு ட்ரோல் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஸ்ரீலங்கா மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஏன் கப்பு நீங்க வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலி இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது டெமோ கப்புப்பா, இதுதான்ப்பா ஒரிஜினல் கப்பு, என்ன போய் நீங்க சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்களோ. இந்த வீடியோ ஒரு ஃபன்னுக்கு தான், யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்ல. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.